ஹீரோயினோட போட்டோ மேகசின்ல வந்ததால அந்த கிராம வழக்கப்படி அவளை ஜுவாலமுகி கிணத்துல விழுந்து உயிர் தியாகம் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினும் கிணறுக்குள்ள இறங்குறா. அப்போ பெரிய புயல் காத்து அடிச்சு ஜுவாலமுகி விளக்கு அணைஞ்சு போக அங்க இருக்கிற பெண் சாமியார் ஜுவாலமா கோமாயிட்டாங்க, அவளை காப்பாத்துங்கன்னு சொல்ல உடனே அந்த மாப்பிள்ள கிணத்துல குதிச்சு ஹீரோயினை காப்பாத்துறான். ஆனா இந்த பிரெக்னெண்டா இருக்கிற ஜோடியால இதை ஏத்துக்க முடியல. எங்க குழந்தை இறந்து பிறந்தா யார் பொறுப்புன்னு கேட்க ஹீரோயினோட சொந்தக்கார லேடி ஹீரோயின் மேல தப்பு இல்லைன்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த போட்டோகிராஃபர் வச்சு நிரூபிச்சு காட்டணும்னு டைம் கேட்டு அந்த போட்டோகிராஃபரை தேடி ஹீரோயினும் அவளோட அத்தையும் போறாங்க. அங்க இந்த அத்தையோட ஃப்ரெண்டோட பொண்ணு இவங்களுக்கு அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றா. ஆனா ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. அவ ரொம்ப மாடர்ன் கேர்லா இருக்கா. ஹீரோயினோட பருதா நம்பிக்கை எல்லாம் அவளுக்கு பிடிக்காம கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோயின் இது என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் சீரியஸா இருன்னு சொல்ல அவளும் புரிஞ்சுக்கிறா. ஹீரோயினை போட்டோ எடுத்த அந்த போட்டோகிராஃபர் ஒரு மலையில ஒரு ஷூட் போயிருக்கான்னு கேள்விப்பட்டு அங்க கிளம்பி 3 பேரும் போறாங்க. ஆனா அதுக்குள்ள இவளோட போட்டோ வந்த மேகசின் வைரல் ஆகிட அந்த மாப்பிளையோட அப்பா இந்த பொண்ணு உனக்கு வேணாம், அவ முகத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண இவனுக்கும் எல்லாரும் மேகசின்ல அவ முகத்தை தொட்டு படிக்கிறத பார்த்து மனசு மாற ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு இங்கிலீஷ் தெரியாததால ஹெல்ப் பண்ண வந்த இந்த பொண்ணு நான் அந்த போட்டோகிராஃபருக்கு உன் சிச்சுவேஷனை சொல்லி மெசேஜ் போட்டுக்கன்னு சொல்றா. அப்போ ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவளுக்கு சப்போர்ட்டா இருந்த மாப்பிள்ள இப்போ அப்பா பேச்சை கேட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. சின்ன வயசுல இருந்து தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண இருந்த அவன் இப்படி பண்ணிட்டானே நினைச்சு ஹீரோயின் தனியா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா.